திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஒட்டுமொத்தமாக திருடர்கள் மற்றும் கேவலமானவர்கள் என்பதை நாம் அறிவோம். ஆனால் சபாநாயகர் பதவியில் இருக்கக்கூடிய அப்பாவு அவர்கள் இந்த வேலையை செய்வது முற்றிலும் தவறானது என்றும் தற்பொழுது இணையதளத்தில் சவுக்கு சங்கர் அவர்கள் கூறியுள்ளார். காரணம், இன்று நடைபெற்ற சட்டசபை கூட்டத்தொடரில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசும்பொழுது நேரலையை துண்டிப்பதற்கான சைகை செய்வது மிகப்பெரிய அளவில் அவர் மீது குற்றங்களாக சுமத்தப்பட்டது. இதற்கு முன்பாக முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் கூட்டும் பொழுது ஆளுநர் பேசுவதற்கு அடுத்த நொடியே தேசிய கீதம் இயற்றப்பட வேண்டும். ஆனால் அப்பா அவர்கள் பேசிய அடுத்த கணமே ஆளுநர் RN ரவி அவர்கள் வெளிநடப்பு செய்ததும் குறிப்பிடத்தக்கது. ஆனால் அப்பொழுதும் கூட சபாநாயகர் அப்பா அவர்கள் ஆளுநர் RN ரவி அவர்கள் வெளிநடப்பு செய்யும் பொழுது ஜனகன ஒழிக்கப்படுவதற்கு முன்பாக செல்கிறார்கள் என்று விமர்சனத்தையும் சட்டப்பேரவையில் கூறியிருந்தார். இது அவரது பதவிக்கே அவமானப்படுத்தும் விதமாக சபாநாயகர் அப்பா அவர்கள் செய்தது ஒட்டுமொத்த தமிழகத்திலும் தற்பொழுது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. திமுகவின் அமைச்சர்களும் MLAக்களும் தவறுகள் செய்தால் தண்டிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் சபாநாயகர் பதவியில் அமர்ந்து கொண்டு இத்தகைய கேவலமான செயலில் சபாநாயகர் அப்பா அவர்கள் பேசுவது மிகப்பெரிய குற்றம் என்றும் இணையதளத்தில் சவுக்கு சங்கர் அவர்கள் கூறுவதை பற்றி உங்களது கருத்துக்களை கூறுங்கள். எதிர்க்கட்சியாக இருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களின் குறைகளை சட்டப்பேரவையில் கூறும் பொழுது அதை நேரடி காட்சிகளை தடை செய்வது சபாநாயகர் அவர்களுக்கு என்னதான் கவனம் செலுத்துகிறார்? ஒரு பக்கம் சபாநாயகர் செலுத்துவது அவரது பதவிக்கே அழகு இல்லை என்றும் இருதரப்பிற்கும் சமமாக நடத்துவதுதான் சபாநாயகர் பதவிக்கு அவர் கொடுக்கின்ற மரியாதை என்றும் தற்பொழுது இணையதளத்தில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களும் கூறியுள்ளார். இத்தகைய செயலில் ஈடுபடக்கூடிய சபாநாயகர் அவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். அவரது பதவியை பறிக்கலாமா என்பதையும் கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள்.